தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் நாட்டை கணிக்க முடியாததும் மிகவும் ஆபத்தானதுமான தீப்புயல் இடியுடன் கூடிய மேகங்கள் தாக்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் தீ தொடர்ந்து பரவி முன்னேற முடியவில்லை எனவும் தற்போதைய நிலை கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சில் தீ ஏற்பட்ட இடங்களில் வெப்பநிலை மீண்டும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் தீ நிலைமை மீண்டும் மோசமடையும் என்ற அச்சம் நிலவுகின்றது. பிரான்ஸ் வார் மாவட்டத்தில் காட்டுத்தீ விவகாரத்தில் திட்டமிட்டு பல இடங்களில் தீ வைத்ததாக 23 வயது இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பிரான்ஸ் போர்தோ நகரில் 2500 பேர் மாற்று இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் ஒரோன்ஸ் நகரத்தில் ஒரு தம்பதியின் வீட்டில் பிறந்த 5 குழந்தைகளின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து கொலை விசாரணை நடைபெறுகிறது. பிரான்ஸ் தேசிய கால்பந்து அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக ஜினடின் ஜிடான் நியமிக்கப்பட்டுள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். அப்படியே பாருங்க, எல்லா ஜூஸும் இருக்கு. இவர் எல்லாத்துக்கும் மிக மிக அவசியமான ஒரிஜினல் பிரான்ஸு 990 கொக்கா செரி, கொக்கா வனி, கொக்கா சீரோ. கொக்காவிலே ஒரு குடும்பம் இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாட நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி விளாடம். கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்க கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்ஸ் நாட்டை கணிக்க முடியாததும் மிகவும் ஆபத்தானதுமான தீப்புயல் இடியுடன் கூடிய மேகங்கள் தாக்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின்
ஜிரோந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய காட்டுத்தீ வழக்கமான காட்டுத்தீயை தாண்டி காட்டுத்தீ உருவாக்கும் அரிய தீப்புயல் மேகங்கள் உருவாகியுள்ளன. காட்டுத்தீயின் கடுமையான வெப்பம் புகை மற்றும் சூடான காற்றை மிக வேகமாக மேலே தூக்குகிறது. அது மேலே சென்று மிகப்பெரிய இடியுடன் கூடிய மேகமாக மாறுகிறது. இந்த மேகம் மின்னலை உருவாக்கி புதிய இடங்களில் தீப்பற்றச் செய்யலாம். மிக வேகமான திசை மாறும் காற்றை உருவாக்குவதால் தீயின் போக்கை கணிக்க முடியாததாக மாற்றுகிறது. சில நேரங்களில் தீப்பொறிகளையும் எரியும் பொருட்களையும் தொலை தூரத்திற்கு கொண்டு சென்று புதிய தீகளை ஏற்படுத்தலாம். இதனால் தீயணைப்பு வீரர்களுக்கு இந்த வகையான தீயை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாகிறது. காட்டுத்தீ இப்பொழுது வெறும் தீயாக இல்லாமல் தனக்கென சொந்தமான வானிலை அமைப்பையே உருவாக்கும் அளவுக்கு தீவிரமடைந்துள்ளது. இது பிரான்சில் மிகவும் அரிதான, முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் பதிவாகியுள்ள ஒரு ஆபத்தான நிகழ்வாக அதிகாரிகள் மற்றும் வானிலை நிபுணர்களால் விவரிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் தீ தொடர்ந்து பரவி முன்னேறவில்லை எனவும் தற்போதைய நிலை கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டது அல்ல, முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டது என்றும் அர்த்தமல்ல என அறிவுறுத்தப்படுகிறது. ஆனால் சில இடங்களில் மீண்டும் தீப்பற்றும் அபாயம் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஜிரோந்த் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் காட்டுத்தீ இன்னும் முற்றிலும் அணைக்கப்படவில்லை. ஆனால் தற்பொழுது தீ பரவாத நிலையில் இருக்கிறது. இதேவேளை 14 இடங்களில் தீ மீண்டும் பற்றியதாக பதிவாகியும் உள்ளது. வெளியேற்றப்பட்டிருந்த 3 நகராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பலாம் என்று மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். பிரான்சில் தீ ஏற்பட்ட இடங்களில் வெப்பநிலை மீண்டும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் தீ நிலைமை மீண்டும் மோசமடையும் என்ற அச்சம் நிலவுகிறது. இந்த மெகா காட்டு தீ சுமார் 42,000 ஹெக்டேயர் நிலப்பரப்பை அளித்துள்ளது. லுகானோ பகுதியை சேர்ந்த சுற்றுலா விடுதியில் தங்கியிருந்த 4,000 பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அதேவேளை முன்னர் வெளியேற்றப்பட்ட 3 பகுதி மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பலாம் என அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தீ தற்பொழுது முன்னேறாது பரவல் தடுக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு படையினர் அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமாளுடைய ஆசிகளோடு இந்த வருடத்தினுடைய பராபவ வருடம் மகோத்சவம் ஜூலை 27ஆம் தேதி கொடியேற்ற வைபவத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 தினங்கள் எம்பெருமான் விழாக்கோலம் போன்று பகல் இரவு வேளைகளிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சகிதம் பத்மாவதி இளமேலமங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமான் வீதியுலா வந்து அருள்பாலிப்பார் என்பதையும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரத உற்சவம் வெளி வீதியில் மிக சிறப்பாக வழமை போல நடைபெற உள்ளது என்பதையும் ஸ்ரீநாராயண அடியார்கள் அனைவர்களுக்கும் அறிய தருகின்றோம். அத்தருணம் அடியவர்கள் அனைவரும் வந்து அஷ்டமா சித்திகளுடைய அனுக்கிரகங்களையும் பெற்றியும் வண்ணம் வேண்டிக் கொள்கின்றோம். வங்கியில் கடன் கேட்டால் கொடுத்து விடுகின்றார்கள். எங்களுடைய வங்கி அட்டையில் நாங்கள் கடன் கேட்டாலும் தந்து விடுகிறது. ஆனால் நிறையவே கடன் எடுத்துவிட்டு அதனை திருப்பி செலுத்துகின்ற பொழுதுதான் சிரமம் ஏற்படுகிறது. இதற்கு நீங்கள் ஏதாவது வழிவகை வைத்திருக்கின்றீர்களா? எங்களோட சொல்யூஷன் மொத்த வங்கி கடனை ஒன்றிணைத்து மாத கட்டணத்தை குறைத்து உங்களுக்கு நாங்கள் வழங்குறோம். கார்தினோ காதுலிஸ் இந்த 2 பிரதான ரயில் நிலையங்களுக்கும் இடையில் அமைந்திருக்கின்றது ஸ்மார்ட் அஷ்யூ. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும் பாரிஸ் லா ஷப்பல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்ரஸ்ட் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி லண்டனில் இருந்து புறப்பட்டு 30ஆம் தேதி திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக 185 பவுண்ட்ஸ் மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 07956375803.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைவு பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் வார் மாவட்டத்தில் காட்டுத்தீ விவகாரத்தில் திட்டமிட்டு பல இடங்களில் தீ வைத்ததாக 23 வயது இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை தீவைப்பு சம்பவத்தின் சந்தேக நபரான 23 வயது இளைஞர் ஒருவர் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. குரோ பேசியோன் காட்டு தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்படவில்லை. தீயின் முன்னேற்றம் முழுமையாக தடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் அறிவிக்கவில்லை. 19ஆம் தேதி முதல் 24 ஜூலை வரை நடந்த சம்பவங்கள் தொடர்பாக நீண்ட மற்றும் விரிவான விசாரணையின் முடிவிலேயே அந்த 23 வயது நபர் கைது செய்யப்பட்டார். முதலில் அவர் காவல்துறையின் காவலில் வைக்கப்பட்டு பின்னர் விசாரணைக்காக நீதிபதியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அவர் மீது பிறருக்கு சொந்தமான மரங்கள், காடுகள், புதர் நிலங்கள் அல்லது பயிரிடப்பட்ட நிலப்பகுதிகளுக்கு தீ வைத்து அழித்ததாகவும் அதன் மூலம் சுற்றுச்சூழலுக்கு மீள முடியாத சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது அவர் விசாரணை முடியும் வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த குற்றம் ஒரு கடுமையான குற்றம் என்று துணை அரசு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவருக்கு அதிகபட்சம் 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1,50,000 யூரோ அபராதமும் விதிக்கப்படலாம். மேலும் வேறு இடங்களில் ஏற்பட்ட தீப்பற்றல்கள் தொடர்பாகவும் பல விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன என்று லோரன் பரிக்கோன் தெரிவித்துள்ளார். அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இந்த வழக்குகளில் விரைவாகவும் மிக கடுமையாகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க உறுதியாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லோரோ நுனெஸ் எக்ஸ் சமூக வலைத்தளத்தில் புரிந்து கொள்ள முடியாததும் ஏற்றுக்கொள்ள முடியாததுமான இந்த செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஜொந்தாமேரி மற்றும் காவல்துறை விசாரணையாளர்கள் மேற்கொண்ட கடுமையான பணியை பாராட்டியுள்ளார். பிரான்ஸ் போதோ நகரில் 2500 பேர் மாற்று இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என அறிவிக்கப்படுகிறது. போதோ நகர மேயர் தோமஸ் கேசனோவ் இதனை தெரிவித்துள்ளார். போதோ அருகே ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக மாற்று தங்குமிட வசதி ஏற்படுத்தும் நடவடிக்கை தொடங்கியது முதல் சுமார் 2500 பேர் அங்கு மாற்று இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சிலர் தாங்கள் வசிக்கும் இடத்துடனும் தங்கள் வீடுகளுடனும் மிகவும் பாசமாகவும் பற்றுடனும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை வேறு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதே அவர்களுக்கு நல்லது என்பதை புரிய வைக்க வேண்டியுள்ளது என்று மேயர் கூறியுள்ளார். அதேவேளை போதோ நகரில் திட்டமிடப்பட்டுள்ள கலாசார நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார்க் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO Cash and Carry என்றும் உங்களுடன்.
பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள ஒரோன்ஸ் நகரத்தில் ஒரு தம்பதியின் வீட்டில் 5 பிறந்த குழந்தைகளின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து பிரெஞ்சு காவல்துறை கொலை விசாரணையை ஆரம்பித்துள்ளது. 32 வயதான அந்த பெண் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலேயே ஓர் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுத்த பின்னர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். அவரது 32 வயதான துணைவர் அவர் மீண்டும் கர்ப்பமாக இருந்ததை மிகவும் தாமதமாக அறிந்திருந்ததால் அதிர்ச்சி அடைந்திருந்ததாக கூறியுள்ளார். வீட்டை தேடிய பொழுது அட்டை பெட்டிகளில் மனித எச்சங்களை போன்ற பொருட்களை அவர் கண்டுபிடித்ததாகவும் பின்னர் மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். தடயவியல் மருத்துவரின் ஆரம்ப மதிப்பீட்டின்படி கண்டெடுக்கப்பட்ட எச்சங்கள் 5 பிறந்த குழந்தைகளுடையதாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. இருப்பினும் இதை உறுதிப்படுத்த மேலதிக பிரேத பரிசோதனைகள் நடத்தப்பட உள்ளன. அந்த பெண்ணிடம் காவல்துறை இதுவரை விசாரணை எதுவும் நடத்தவில்லை. அந்த தம்பதிக்கு ஏற்கனவே 8 மற்றும் 9 வயதுடைய 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கொலை விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்பொழுது குழந்தைகளின் மரணம் எப்பொழுது எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் தேசிய கால்பந்து அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக ஜினடின் ஜிடான் நியமிக்கப்பட்டுள்ளார். டிடியே டெசோம்ப் 14 ஆண்டுகளுக்கு பின்னர் பிரான்ஸ் அணியின் பயிற்சியாளர் பதவியில் இருந்து விலகியுள்ளார். ஜினடின் ஜிடான் 1998 உலக கோப்பையை வென்ற பிரான்ஸ் அணியின் நட்சத்திரம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜினடின் ஜிடான் பிரான்ஸ் கால்பந்தாட்ட அணியின் பயிற்சியாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். ரியல் மெட்ரிட் அணியின் பயிற்சியாளராக இருந்தபொழுது சாம்பியன் லீக் கோப்பையை தொடர்ந்து 3 முறை வென்றது அவரது மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று. 2021 ரியல் மெட்ரிட்டை விட்டு வெளியேறிய பின்னர் அவர் எந்த அணியையும் பயிற்றுவிக்கவில்லை. பிரான்ஸ் அணிக்கான அவரது முதல் போட்டி துருக்கிக்கு எதிரான நேஷனல் லீக் ஆட்டம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் பிரான்ஸ் அணியின் மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவராக விளங்கிய ஜிடான் இப்பொழுது தேசிய அணியை வழிநடத்தும் முக்கிய புதிய அத்தியாயமாக பார்க்கப்படுகின்றார். பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் காகோ. உங்கள் பொதிகளை பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் காகோ.
பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை, கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ், லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.